விரைவில் இரண்டு திராவிட கட்சிகளும் இல்லாமல் தமிழர்களுக்கான அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு நாள் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். அந்த கூட்டணியை நானே ஏற்படுத்துவேன் என்று நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பாக இன்றைக்கு 8 விழுக்காடு வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி வருங்காலங்களில் 20 விழுக்காடாக மாறும் பொழுது இந்த முன்னெடுப்பை நானே ஏற்படுத்துவேன். குறிப்பாக அண்ணன் திருமா அவர்கள், திரு விஜய் அவர்கள், அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இவர் எல்லோர்களையும் ஒருங்கிணைத்து நானே ஒரு கூட்டணியை ஏற்படுத்துவேன் அப்படின்றத அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்காரு. அவர் இன்றைக்கு திமுக கூட்டணியில் தான் இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய எம்எல்ஏவாக தான் இன்றைக்கும் அவர் தேர்தல் ஆணையத்தால் பார்க்கப்படுவார். அப்படி இருந்தாலுமே கூட அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொகுதிக்கு எதுவுமே செய்யலை. நானும் முதல்வர் நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் தொகுதியின் வரப்பு எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த அரசின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இருக்கிறாங்க. அப்போது வருகின்ற காலம் 2026 வாய்ப்பு இல்லை என்று சொன்னாலுமே கூட 2031 நடக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக அண்ணன் திருமா அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் வேலுமணி அவர்கள் உள்ளிட்ட அண்ணன் விஜய் அவர்கள் உள்ளிட்ட பல தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் தேசியத்தை வலியுறுத்தக்கூடிய கட்சிகள், தமிழருடைய நலனுக்காக போராடக்கூடிய கட்சிகள் நாங்கள் ஒன்றிணைவோம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை நாங்களே எடுப்போன்றத அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. 31 தேர்தலில் இவங்க எல்லாரும் ஒன்றாக இணைந்து பயணிக்கும் பொழுது நிச்சயமாக திருமா அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் இந்த கூட்டணியானது செயல்படும் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது ஏன் உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ரெட்பிக்ஸ் ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்கள் கேள்வி கேட்கிறார். அவருடைய கேள்வி நோக்கமே இந்த தமிழர்கள் தலைமையிலான ஒரு கூட்டணி ஏற்படுமா அப்படின்ற நோக்கத்தோடு தான் அவருடைய கேள்வியே தொடுக்கப்படுகின்றது. அதை ரொம்ப சரியாக புரிந்து கொண்ட சீமான் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீங்கள் என்ன கேட்க வரைக்கும் தெரிய வருது, ஆனால் இன்றைக்கு நான் 8 விழுக்காடு வச்சுருக்கேன். இந்த 8 விழுக்காடு வச்சுட்டு இருக்கக்கூடிய நான் போயிட்டு மற்றவங்க கிட்ட ஆனால் நம்மளாம் சேர்ந்து நிற்கலாம்னு சொல்லிட்டு கேட்டால் அது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும், ஒரு ஆர்வத்தில் பண்ணுறேன்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால் இந்த 8 விழுக்காடு ஒரு நாள் 20 விழுக்காடாக மாறும் பொழுது நிச்சயமாக நானே முன்னெடுப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏன்னா திரு சீமான் அவர்கள் தேர்தல் அரசியல் என்ன சொன்னார்னா, தேசிய மற்றும் திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது, மற்றபடி தமிழர் தலைமையிலான எந்த கட்சியிலாக இருந்தாலுமே நாங்கள் அவங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கோ கூட்டணி வைப்பதற்கோ எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு கிடையாது என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தார். ஆனால் அது கேட்டார் போல் பார்த்தீங்கன்னா இப்போ திரு விஜய் அவர்கள் இந்த அவருடைய மாநாட்டிற்கு முன்பு வரைக்கும் நாமளே என்ன கணிச்சிருந்தோன்னா, எப்படியும் அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணன் விஜய் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்பாங்க, ஏன்னா அதற்கான வாய்ப்பு தான் இருக்குது போல். ஏன்னா திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து சொன்னார் இல்லையா, என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு சொன்னார். நானே என் தம்பி ஊழலை ஒழிச்சுடுவோம், நல்ல ஆட்சி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் அந்த மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் பேசினது தமிழ் தேசியமும் திராவிடம் எனது கண்கள் பேசினார் இல்லையா, அந்த 2 கண்களில் தான் ஒரு கண்ணை நம்ம அண்ணனுக்கு பிடிக்காது. அதனால் அங்கேருந்து முரண்பட தொடங்கிட்டாரு. ஸோ அதனால் விஜய் சீமான் இணைப்பு அப்படின்றது அந்த மாநாட்டிற்கு பிறகாக பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஆனால் இந்த மாநாட்டிற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 234 தொகுதியில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்றத திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து அவங்களுடைய வெளியூர்களுக்கு சென்று ஆலோசனை நடத்தும் பொழுது அங்கே அறிவிச்சு கொண்டே வந்துட்டு இருக்காரு. அதனால் தனிச்சு தான் போட்டியிட போகிறாங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு. சரி, இந்த பக்கம் திமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணி இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் காட்டமாக பேசுவதற்கு முன்பாக வரைக்கும் அவரோடு இணைந்த மற்ற கட்சிகள் எல்லாமே இணக்கமாக தான் பிணைப்பாக தான் இருந்தாங்க. அண்ணன் திருமாவர்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் 26 திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் அப்படின்றத தொடர்ந்து தெளிவுபடுத்தி கொண்டே இருக்காரு. இந்த நிலையில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு வேல்முருகன் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர் போட்டியிட்டது திமுக சின்னம். நீங்கள் சட்டப்படி பார்த்தீங்கன்னா அவர் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்படி இருந்தாலுமே கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வேல்முருகனுக்கும் ஒரு முதல்வருக்குமான நட்பு நல்லா இருக்குது, ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் போயிட்டேன்னா எனக்கும் இந்த திமுக அமைச்சரவைக்குமான நட்பு பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படின்றத ரொம்ப காட்டமாக முன்வைக்கிறாரு. என் தொகுதி வந்தால் கூட யாரும் என்கிட்ட பேச மாட்டுறாங்க, நீங்கள் வரீங்க அப்படின்றத கூட என்கிட்ட அறிவிக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தனக்குண்டான சுயமரியாதை, அதாவது சட்டமன்ற உறுப்பினருக்கான சுயமரியாதை இழக்குது அப்படின்றத தொடர்ந்து திரு வேலுமணி அவர்கள் சொல்லிகிட்டே இருந்தார். அது தொடர்ந்து 2-3 பேட்டியில் பேசும்போது ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாரு. 26ல்
இந்த கூட்டணியில் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்ல வராரு. சரி, அதோட சொல்லி மட்டும் முடிக்காம அவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனை நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகள், குறிப்பாக இந்த திராவிட தேசிய கட்சியை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே நம்ம ஒன்றிணைந்து தேர்தல் சந்திக்கலாம், அந்த நாள் நிச்சயமாக வரும் அப்படின்றத திரு வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு கொண்டே இருக்காரு. இப்போ இந்த விவகாரத்தில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பக்கம் நான் வந்து முன்னெடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்போனா 20 விழுக்காடு நான் வருவேன் இல்லையா ஒரு நாள், நிச்சயமாக ஒரு கட்சி தொடர்ந்து தனிச்சு கொண்டே போட்டி போட்டு கொண்டு வருது. அந்த கட்சி வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருந்தால் அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கும். ஆனால் மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை இழந்து விட்டால் அந்த வளர்ச்சியானது குறையும். அப்போ நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறதுனா தொடர்ந்து வளர்ந்து கொண்டு தான் வந்திருக்கு. அதாவது ரொம்ப வேக குறைவாக வளர்ந்தாலுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்துட்டு வராங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. சரி, இந்த இடத்துல வந்து யார் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேம் சேஞ்சராக இருக்காங்கன்னா அண்ணன் திருமா. ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஒரு அழைப்பை வந்து அண்ணன் திருமா அவர்களுக்கு தொடர்ந்து அவர் அழைச்சிட்டே இருக்காரு. இந்த புத்தக வெளியீட்டில் கூட உங்கள் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அப்போது இவர் ஒருத்தர் கண்டி அந்த திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டா அங்கே இருக்கக்கூடிய இன்னும் இதர கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட பல கட்சிகள் வந்து நம்ம கூட வந்துடும். எப்படி திமுக கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கின்றதோ அந்த ஒரு வலிமையை வந்து நம்ம இங்கே ஏற்படுத்தலாம் அப்படின்றத விஜய் நோக்குறாரு. உண்மையுமே கூட என்னன்னா, திருமாவர்கள் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்தாருன்னா மற்ற கட்சிகள் நிச்சயமாக வெளியேறுவார்கள். அப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கேன். அண்ணன் திருமா எங்கே போகிறாரோ அங்கே தான் இந்த எல்லா கட்சிகளும் பயணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த பக்கம் அண்ணன் சீமான் அவர்களும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வெற்றி பெற்ற முக்கியமான காரணமே கூட்டணி தான். அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் தன்னை திரும்ப அப்படின்றத தொடர்ந்து வந்து பேசி கொண்டே இருக்கிறாரு. இப்போ இதில் வேல்முருகன் அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க நிறைய ஆளு. என்னென்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, பாமக இருந்தால் நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் போயிட்டு விரோதிக்கிட்ட நிற்கிறத விட என் அங்காளி பங்காளிக்கிட்ட போயிட்டு நான் நிற்கிறது ஒன்று எனக்கு வந்து பெரிய மரியாதை குறைச்சலாக தெரியல. அப்போ நான் வந்து பாமக கூட இருக்குது எனக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கினா அங்கே அண்ணன் திரும்ப வருவாரான்னு கேட்டால் நிச்சயமாக வரமாட்டார். ஏன்னா பாமகவுக்கும் அண்ணன் வேல்முருகனுக்கும் என்ன பிரச்சனைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுவும் விசிகாவிற்கும் பாமகவிற்குமான பிரச்சனையை ஒன்றான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. இரண்டு சமூகங்களை வந்து கூறு போட்டு வச்சதுக்கு முக்கியமான காரணம் பாமகன்றதை மறுக்க முடியாது. ஏன் பிரதா அப்படி விசிகாவை குறை சொல்ல மாட்டீங்கன்னா, பாதிப்பை ஏற்படுத்தணும் தான் பேசணும் தவிர பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நீங்களும் அதுக்கு ஒரு காரணம் பேசுறது ஒரு அறமாக இருக்காது. அதனால் பாமகவோட இவங்களை இணைந்து செயல்படுத்தாலுமே கூட அங்கே திரும்ப வரமாட்டார்ன்றதை நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ஒரு நாளும் சாதியவாத கட்சிகளோடும் மதவாத கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது. அப்படின்னா பாமகவோடும் பாஜகவோடும் கூட்டணி கிடையாதுன்றதை அண்ணன் திருமாவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வராரு. இப்போது இந்த 26ல் அண்ணன் திருமாவர்கள் திமுகவோட தான் இருக்காருன்றதை வெளிப்படுத்திட்டாரு. அங்கே தான் இருப்புன்றதை உறுதிப்படுத்துகிறாரு. திரு வேல்முருகன் அவர்கள் அதிமுகவுக்கு போகிற அப்படின்ற சமிக்கையை வந்து கொடுத்துருக்கார். நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டிட போகிறாங்க. தமிழக வெற்றி கழகமும் தனிச்சு தான் போட்டியிடுவார்கள். அவங்க எடுத்த உடனே போயிட்டு அதிமுக கூட கூட்டி வச்சாலுமே கூட அது வந்து அரசியல் யுக்தியாக இருந்தாலுமே கூட அது எடுத்த தேர்தலே பண்ணாங்கன்னா அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு இவருக்கு இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் சரிவு வந்து ஏற்படும். முதல் தேர்தலையே நீங்கள் வந்து ஒரு ஆண்ட கட்சியோட வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே கூட்டணி வைக்கிறீங்கன்னா நீங்கள் தேர்தல் அரசியலுக்குரிய தேவையே இல்லை அப்படின்றதான் கருதுவாங்க. அப்போது திமுகவை மட்டும்தான் வீழ்த்த வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருந்தால் ஊழலுக்கு சற்றும் குறையாதவர்களாக அதிமுக என்பதை திரு விஜய் அவர்களே வந்து யோசித்து பார்ப்பார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இந்த 26 தேர்தலில் அவங்க தனிச்சு தான் போயிட போகிறாங்க. ஆனால் 2031 இதே போல் இருக்குமான்னு கேட்டால் 2031 நிச்சயமாக இருக்காது. அது திராவிட மற்றும் தேசிய கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவார்கள். எனக்கு தெரிந்து மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து இருந்திருந்தால் இன்றைக்கு அவங்க ஆளுங்கட்சியாக கூட மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் அதுக்கான அழுத்தங்கள் சூழல்கள் பார்த்திங்கன்னா சரியில்லாமல் இருக்குது. இப்போ இந்த 31 தேர்தலில் இவங்க எல்லாரும் ஒன்றாக இணைந்து பயணிக்கும் பொழுது நிச்சயமாக திருமா அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் இந்த கூட்டணியானது செயல்படும் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது ஏன் திருமா அவர்கள் என்ன வந்து ஓட்டு நிரூபித்தாரா, எப்படி ஏற்றுப்பாங்க மற்றவங்களான்னு கேட்டால், இங்கே அரசியலில் முதிர்ச்சி பெற்ற சீனியர் லீடர் இருக்கக்கூடிய முதல் நபர் அண்ணன் திருமா. கருத்தியல் ரீதியாக அரசியல் ஆளுமை ரீதியாக ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் எல்லாமே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் திரு சீமான் அவர்களை விட முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் அண்ணன் திருமா. அப்போ இவங்க ரெண்டு பேருமே அவருக்கு இளையவராக இருக்கிறதுனால
இங்கே ஒரு ஆதித்தமிழன் முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்ற கேள்வி வரும்பொழுது அண்ணன் சீமான் அவர்களும் அதை ஆதரித்தார். அப்போ அண்ணன் திருமா அவர்கள் 2031 முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவார் அப்படின்றத அவர்கள் புரிஞ்சுக்க முடிகின்றது. ஆனால் கள சூழல் எப்படி இருக்கும் என்பதை நம்ம 2031 வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. 26க்கு பிறகு நடக்கக்கூடிய சில விஷயங்களை தவிர நம்ம புரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.